1774 கோடி இன்னும் தள்ளுபடி செய்யவில்லை என்ற விமர்சனம் இருக்கிறது. மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை. அதை சுட்டிக்காட்டுவதற்கோ கண்டிப்பதற்கோ தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் தயாராக இல்லை. மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கிற சூழலிலும் கூட இந்த அளவுக்கு நிதி நிலைமையை சமாளிக்கிறது தமிழ்நாடு அரசு. விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், இந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்யும், தள்ளுபடி செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று நம்புகிறேன். வேளாண் பட்ஜெட்ல 40,000 கோடிக்கு மேல நிதிநிலை அறிக்கை சொல்லியிருந்தாலுமே இப்ப பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அடுத்தது மக்காச்சோளம், அங்க முந்திரி, இதுக்கெல்லாம் ரொம்ப குறைவானது. ஒரு மாவட்டத்துக்கு கூட பத்தாத அளவுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அதனுடைய வளர்ச்சிக்காக. நிதி பற்றாக்குறை தான். 45,000 கோடி வேளாண் பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் அவ்வளவும் வேளாண்மை துறைக்கு அல்ல. பல துறைகள், அதில் கோஆபரேட்டிவ் கூட்டுறவுத்துறை இருக்கிறது, ஆவின் துறை இருக்கிறது. இப்படி 9 வகையான துறைகளுக்கும் சேர்த்து தான் 45,000 கோடி வேளாண் பட்ஜெட் என்றாலும் கூட பல துறைகளுக்கான நிதி வரவு செலவு அறிக்கை இது. எனவே இந்த பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கிறது. இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு மானிய கோரிக்கையின் போது நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ரிசர்வ் வங்கி சமீபத்தில் அந்த விவசாயிகள் வாங்குற கடன்களை அசலும் வட்டியை சேர்த்து கட்டினாதான் நகையை திருப்பி வைக்க முடியும் ஒரு புதிய இது கொண்டு வந்ததுனால ஏழை எளிய விவசாயிகள் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கினவெல்லாம் ஒரு தரையும் திருப்பி வைக்கும் போது அந்த 2 லட்சத்தோட அசலோட கட்டுறதுக்கு தடுமாறுறாங்க. அந்த புதிய கொள்கை சம்பந்தமா நீங்க பாராளுமன்றத்தில் வலியுறுத்தலாம். இது தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசு தான் முடிவெடுக்க முடியும் என்கிற நிலையில் கட்டாயமாக இதை அது தொடர்புடைய அமைச்சரை சந்தித்து நாங்கள் முறையிடுவோம், அல்லது வாய்ப்பு இருந்தால் மக்களவையிலும் குரல் எடுப்போம். இப்போ புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமியை இப்போ வைகொண்டா பெரம்பூர் வந்திருந்தாரு. அப்போ அவர் பேசும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சரவை இடம் கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கணுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. 2026 தேர்தலில் எல்லாரும் முன்வரணும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோட அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, அழைப்பு எடுக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்குமே சரி, விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் தான் மேற்கொள்ள முடியும். புற அழுத்தங்களுக்கு இணங்க முடியாது. எங்கள் கட்சியின் வலிமை, கூட்டணியில் எங்களுடைய இருப்பு, இன்றைக்கு நிலவுகிற அரசியல் சூழல், தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்திய அளவிலான ஒரு அரசியல் சூழல், எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் எங்கள் கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம். எங்களுடைய நலன் மட்டும்தான் முக்கியம் என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மாநிலம் மற்றும் தேசம் ஆகியவற்றின் அரசியல் சூழல்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் உரிய நேரத்தில் உரிய கோரிக்கைகளை எழுப்புவோம். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படும் தொடர்பில் அடுத்த வாதம் பிரதமர் இலங்கை போறாரு. அப்போ இது சம்பந்தமா வலியுறுத்தணும் அவர். ஏன்னா தொடர்ந்து இன்னும் சிறைபிடிக்க பறிமுதல் பண்றது இது ஒரு தொடர்கதையாக நீடிக்கிறது. தமிழ்நாடு அரசும் இது தொடர்பாக பல தீர்மானங்களை நிறைவேற்றி மத்திய ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு இந்த பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் காட்டவில்லை. இது ஏதோ தமிழ்நாட்டு பிரச்சனை என்பதைப் போல கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். இந்திய ஒன்றிய அரசு நினைத்தால் தமிழ்நாடு மீனவர்களின் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு வலிமை உள்ள அரசாகவும் இருக்கிறது. இலங்கை அரசோடு இணக்கமான ஒரு அரசாகவும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களின், தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளை ஓரவஞ்சனையோடு அணுகுகிறது என்பதுதான் இந்த பிரச்சனை தொடர்வதற்கு காரணமாக நான் பார்க்கிறேன்.